ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் என்ன? கிராஸ் கட் ப்ளவுஸ்லையுமே கப் ஷேப்பை எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது பேக் பீஸை நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லையும் நார்மலாக எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் ஃப்ரண்ட் பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். மற்றபடி எந்த விதமான மாற்றமும் இருக்காது. நார்மலாக நம்ம பேக் கட் பண்ண இடத்தோட மேல் பகுதியில் ஃப்ரண்ட் கட் பண்ணுவோம். இதையும் அதே இடத்துல கட் பண்ணிக்கலாம், ஒரு சிறு சிறு மாற்றங்களோட. இப்போ ஃப்ரண்ட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம், உயரத்துலேயும் பாடி ரவுண்டையும் அப்படி நேர் பீஸ்லேயே நம்ம எடுத்துருவோம். அதனால் இந்த இடம் நம்மளுக்கு போதும். ஆனால் கிராஸ் கட்னால் என்ன தெரியுமா? நான் காமிக்கிறேன் இல்லையா, நம்ம அந்த ப்ளவுஸை இழுக்கும்போது இவ்வளோக்குள்ளே நம்மளுக்காக அதை இழுத்து கொடுக்கும். இப்படி கிராஸாக இழுத்தா மட்டும்தான் அது கிராஸ் கட். அப்போ நம்ம பாடி ரவுண்டை இந்த மாதிரி சைடாக கிராஸாக தான் நம்ம போட வேண்டியிருக்கும். அப்படி போடும்போது இந்த அளவு நம்மளுக்கு பத்துமா பத்தாதான்னு சொல்லிட்டு நம்மளோட பேக் பீஸை எடுத்து இது மேலே போட்டு, நம்ம பேக் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இது மேலே போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராஸ், நேரான கிராஸ், ஒரு சதுரமான பீஸை நம்ம முக்கோணமாக ஆக்கணும்னா அதில் ஒரு கிராஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த கிராஸை நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அதுக்காக இதை என்ன பண்ணணும், பேக் பீஸை நம்ம சரித்து தான் போட போகிறோம். அதை எப்படி கிராஸ் இருக்குது, இந்த கிராஸ் ஓகேவா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதை கண்டிப்பாக அதை செக் பண்ணி தான் நம்ம போட வேண்டியிருக்கும். சும்மா ஏனதானு சும்மா கிராஸாக நம்ம போட முடியாது. இந்த கிராஸ் இந்த அளவுக்கு கிராஸாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சதுரமான பீஸை முக்கோணமாக்குனா எப்படி நேர் பாதி கிராஸாக கிடைக்குமோ அதே அளவு கிராஸ் கிடைக்கணும். நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பேக் பீஸை வச்சு பார்த்துட்டு, இப்போது நீங்கள் அந்த பாடி ரவுண்ட், அதாவது அந்த அகலத்தை ஏற்கனவே நம்ம பேக் கட் பண்ணிட்டு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பை நம்ம அதிகப்படுத்திக்க போகிறோம். அந்த இடத்துல தான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம், கிராஸ் ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ அதை மடித்து போட்டுட்டோம். இனி பேக் பீஸை தூக்கி இது மேலே கிராஸாக போட போகிறோம். அந்த கிராஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் பீஸோட ஷோல்டர் சென்டர், அதாவது நடு பாகத்தை நம்ம மேலே இருந்து கீழே வர குறிச்சிக்க போகிறோம். இப்படி குறிச்சிக்கிட்டோம்னா நம்ம கிராஸ் பீஸ் ஃப்ரண்ட்டில் போடும்போது மேலேயும் கீழேயும் ஒரே நேர்கோட்டில் வரும். அந்த கோடு மேலே ஒரு பக்கமாக கீழே ஒரு பக்கமாக சரிஞ்சு போகாமல் மேலேயும் கீழேயும் ஒரே நேர்கோட்டில் வரணுங்கிறதுக்காக இந்த கோடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இவ்வளோ அழகான கிராஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த கிராஸ்க்கு வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த உயரத்தை நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சென்டர் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட உயரம், அதாவது கீழே முதுகு பட்டிக்காக 1.5 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அதை மடிச்சுட்டு நான் என்ன பண்ணிப்பேன், அதோட நீளத்தை பார்த்துப்பேன். இதை மடித்து போடும்போது இன்னும் இந்த மார்க் பண்ணிவிட்டு இன்னும் உயரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறது, அந்த முதுகு பட்டியை மடித்து விட்டுட்டு அதில் உள்ள ஒரிஜினல் ஹைட் அளவு எடுத்துக்கிறேன். இதுவுமே ஒரு சின்ன சாம்பிளுக்காக தான், இந்த அளவு கிடையாது இல்லையா. இப்போது சைடில் 1/2 இன்ச் நம்ம விடுவோம். அது நான் டக்குக்காக சைடில் 1/2 இன்ச்சும், ஹூக் வைக்கிறதுக்காக முன்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சையும் நான் விட தான் செய்வேன். பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு 3/4 இன்ச்சு அதிகப்படும் என்னோடய கட்டிங்கில். அதே மெத்தடு தான் இதுக்குமே. ஆனால் ஒரு குட்டி குட்டி மாற்றங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனி உயரத்தை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுனா, ஏன்னா கிராஸ் கட் ப்ளவுஸு நம்ம கிராஸில் தூக்கி போட்டிருக்கோம், எல்லா இடத்துலையும் எடுத்துட முடியாது. அப்போ இந்த இடத்துல எடுக்கணும்னா இப்படி இந்த நுணுக்கங்களை நீங்கள் பார்க்கத்தான் வேணும். இப்போ இதை தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா, இதோட உயரத்தை மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம மடித்து போட்டிருக்க இடத்துல ஃப்ரண்ட் கழுத்து அதை முதல்ல கரெக்ஷன் பண்ணிட்டோன்னா மற்ற இடங்கள் சரியாக வந்துடும். கிராஸ் ப்ளவுஸ்னால் இதை இழுத்தா இவ்வளோக்குள்ளே இழுவை கொடுக்கும். இப்போது முன் கழுத்தை நம்ம அளந்துக்கலாம். ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பக்கமாக இந்த ரவுண்டை நீங்கள் சேவ் பண்ணி, முன்கழுத்து அந்த ரவுண்டை சேவ் பண்ணி அது எத்தனை இன்ச்சுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு ஒரு 7 இன்ச்சு இருக்குது. அந்த 7 இன்ச்சு நம்ம போட்டிருக்க அளவில் இருந்து எவ்வளோ வருதுன்னு நீங்கள் அதில் ஹைட்டை கனெக்ட் பண்ணி அந்த ஹைட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. நான் வைக்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ மார்க் பண்ணால் ஹைட்டுக்கு எந்த ஒட்டு போடுறது, கழுத்து பக்கம் ஒட்டு போடுறதோ துணி பத்தாமல் இருக்கிறதோ வராது. இப்போ மேலே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ கீழே பட்டியை மடித்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட கீழே இறங்கி தானே வரும். இப்போ இதை இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சைடு அளவுகள் நம்ம எடுத்துட்டோம், பாடி ரவுண்டை. இப்போ எடுத்துகிட்டு இந்த பேக் பீஸை நம்ம நகட்டி விட்டுடலாம். மார்க் பண்ணிக்கோங்க,
கழுத்தையும் ஆம் ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ உயரம் பாடி ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிட்டோம். பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸுக்கு எப்போவுமே ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணுவோம் இல்லையா, நான் தான் மறந்துட்டேன். ஆம் ரவுண்டையும் நெக்கோட அகலத்தையும் பேக் நெக்கை வச்சு ஃப்ரண்ட் நெக்கோட அகலத்தையும் நம்ம அளந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து மேலே விட கீழே வரும்போது அந்த ரவுண்டில் வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் விரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போது பேக்கை நம்ம நகட்டிக்கலாம். நகட்டிட்டு இனி ஃப்ரண்ட் நம்ம வரைய போகிறோம். எப்போதும் போல தான் நம்ம வரைய போகிறோம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் எவ்வளோ அழகாக இந்த கப் ஷேப்பை கொண்டு வரலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேக் ஆம் ரவுண்டை விட ஃப்ரண்ட் ஆம் ரவுண்டில் உள்குழிவு கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் அந்த ஆம் பக்கம் முன்பக்கம் ஆம் பக்கத்தில் இருக்கிற சுருக்கத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இந்த 1/2 இன்ச்சை சில பேர் கீழே எடுத்துடுறீங்க. கீழே எடுக்க வேண்டாம், கீழே எடுக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த அதாவது முன்பக்க கழுத்தும் ஆம் ரவுண்டுக்கும் இடைப்பட்ட இடம், அதாவது நம்ம ஆம் ரவுண்டோட மேல் பகுதியில் தான் அந்த உள் வளைவை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அதை ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் வளைவு எடுத்து நான் மார்க் பண்ணிவிட்டேன். இனி இந்த இடத்துல நம்ம கப் ஷேப் கொண்டு வர போகிறோம். கப் ஷேப்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃப்ரண்ட்டோட நீளம். ஃப்ரண்ட்டு நீளம் கரெக்டாக எடுக்காட்டி நிறைய ப்ராப்ளம் வரும். அதாவது ஷோல்டர் வந்து அந்த கம்மியாயிட்டு அப்படின்னா ஒரு மாதிரி முன்னோக்கி இழுத்துட்டே போகும். அதாவது கப் ஷேப் பத்தலை இல்லையா, அது வந்து முன்னே நகண்டு வரும். இப்போது நீங்கள் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நீளத்தை அளந்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி ஷோல்டர்லேருந்து தெரியுதா, பட்டி எதில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ ஃபஸ்ட் டக், அந்த முதல் டக்கில் பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் முன்பக்க நீளம் அதை எடுத்துக்கலாம். 13.25 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அதுக்கும் கூட நீங்கள் கூட்டவே வேண்டாம். நான் காமிக்கிற மாதிரி இழுத்து அளந்துக்கோங்க. இது கிராஸ் ப்ளவுஸ், ரொம்ப இழுக்க வேண்டாம், தட்டி தூக்குங்க. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தட்டி தூக்கி அளந்துருக்கோம். 13.25 ப்ளஸ் 1 இன்ச்சு போட்டு 14.25க்கு இந்த முன்பக்க நீளத்தை நம்ம வச்சுருக்கோம். இப்போ வச்சு நீளமாக கோடு போட்டாச்சு. இனி ரெண்டாவது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, சென்டர், அதாவது அந்த ரவுண்டு கப் ரவுண்டோட சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹூக்பட்டியிலேருந்து அந்த சென்டர் டக்கு ஃபஸ்ட்டு டக்கோட ஹைட்டு அது வந்து எதில் வந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து அளவு அந்த இதில் கிளாத்தில் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. ஹூக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோமா, அந்த இடத்த விட்டுறணும். விட்டுட்டு அந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். இனி இந்த சென்டர் பாயிண்ட்டை நீளமாக கோடு போட்டு விட்டாச்சா, இனி வந்து நம்ம டக்கு சென்டர் டாட் ஃபஸ்ட் டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இந்த டாட்டு தான் நம்மளோட கப் சைஸை முடிவு பண்ண போகுது. நம்ம அந்த டாட்டோட அகலத்தை வைக்கிறத பொறுத்து தான் அந்த ப்ளவுஸில் உங்களுக்கு கப் சைஸ் வந்து ஜம்முன்னு நிற்கும். அதை நான் அளவு எடுக்கிறதுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன் இல்லையா, எல்லா டெய்லருமே இதை கீழே மடக்கி விட்டுருவாங்க, இல்லாட்டி கட் பண்ணி விட்டுருவாங்க. மடக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் தெரியுதா, ஒரு இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஒரு பாயிண்ட் ஒரு இன்ச்சு இருந்ததுன்னா 1.25 இன்ச்சும், 1.25 இன்ச்சு இருந்ததுன்னா 1.5 இன்ச்சும். ஏன்னா கீழே மடக்கி இருக்கோம்ல, அதில் கண்டிப்பாக கரெக்டாக வரும். இதை நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1.25 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இனி அடுத்தது என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த நம்ம அந்த வளைவு இருக்குது இல்லையா, கிராஸோட வளைவை அளக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கழுத்துக்கு கீழே கிராஸோட ஃபஸ்ட்டு ஹூக் பட்டியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஹூக் பட்டி பக்கம் அந்த இதை நீங்கள் அளந்துக்கோங்க. அந்த கிராஸை அது வந்து 3.25 இன்ச்சு இருந்தது, 1.25 இன்ச்சு தான் கூட்டணும். 1.25 இல்லை 1.5 இன்ச்சு கூட்டி கழுத்து பக்கத்தில் இதை மார்க் பண்ணிக்க போகிறோம். இனி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு பட்டி. அந்த சைடு பக்கத்தில் சைடு பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேல் உள்ள பகுதியை நம்ம அளக்க போகிறோம். இதை அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 5.5 இன்ச் இருக்குது இல்லையா, 5.5 இன்ச் இருக்குது. இதில் 3/4 இன்ச்சு நம்ம கூட்ட போகிறோம். 3/4 இன்ச்சு கூட்டி 6.25 நம்ம வச்சுருக்கோம். சரியா, 6.25 வச்சுருக்கோம், மார்க் பண்ணியாச்சு. இனி இதை நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி ஒரு போட்டாட்டு அதை சாய்ச்சி போட்டுருங்க. இந்த இடத்துல உங்களோட சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட சென்டர் பாயிண்ட் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ஹவுல்லேருந்து வர்ற டக்கும்
இந்த சைட்லேருந்து அதாவது ஹூக் பட்டியிலேருந்து வர டக்கும் ஒரே இடத்துல அது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த டக்கை போட போகிறோம். இதை மார்க் பண்ணி கரெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறதுல தான் இந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது எந்த வகையிலையும் இது இழுக்கக்கூடாது. கிராஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நீங்கள் ஸ்ட்ரைட் கட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இழுத்தாலும் அதோட ஷேப் மாற போகிறது இல்லை. இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன வித்தியாசம் கூட இழுத்துறாமல் போடணும். இப்போ நீங்கள் இதை அந்த சென்டர் டாட் பிடிக்கிற இடத்துல சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க அந்த சைடில் ஒரு டக்கோட அளவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அகலம், அதில் ஒரு பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இவ்வளவு தான் அளவு, அதாவது இந்த ப்ளவுஸில் 1 இன்ச்சு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு திருப்பி நீங்கள் டேப் எடுத்து எதுவுமே அளக்க தேவையில்லை, நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லி தந்திருக்கேன். அதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக நீங்கள் தைக்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸுக்கும் கிராஸ் கட் ப்ளவுஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் வராது. அதை உங்களுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்க. அதாவது எப்படி தைக்கிறதுன்னு நீங்கள் அதை கற்றுப்பீங்க. இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக நம்ம வரைஞ்சி எடுத்திருக்கோம். இதை வந்து கிராஸ் பீஸ், இந்த கிராஸ் பீஸுக்கும் ஸ்ட்ரைட் பீஸுக்கும் என்ன தைக்கிறதுல வித்தியாசம் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைனிங் மெயின் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கிராஸ் பீஸுங்கிறது சாதா ப்ளவுஸாக இருந்தால் ஒரு பீஸில் நம்ம கட் பண்ணிக்கிறோம், அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம், கிராஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இது லைனிங் ப்ளவுஸ் இல்லையா, அப்போது உங்களோட லைனிங் பீஸும் மெயின் பீஸுமே கிராஸாக தான் இருக்கணும். நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே இழுவை வந்து உங்களோட மெயின் பீஸ்லேயும் கொடுக்கணும். நீங்கள் லைனிங் பீஸை கிராஸாக எடுத்துட்டு இனி துணி பத்தலை, இதை நம்ம மெயின் பீஸை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம், அதான் கிராஸ் பீஸ் எடுத்தாச்சுலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேராக போட்டுட்டிங்கன்னா அது கிராஸ் கட் ப்ளவுஸே கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். உங்களோட 2 பீஸும் ஒரே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அது கிராஸ் கட் ப்ளவுஸ். ஏதாட்டு ஒரு பீஸ், நல்ல பீஸோ கிராஸ் பீஸோ ஏதாட்டு ஒரு பீஸ் உங்களோடது ஸ்ட்ரைட் கட் ஆயிடுச்சுன்னா இழுவை கொடுக்காது, அது கிராஸ் கட் ப்ளவுஸில் சேர்க்கப்பட மாட்டாது. இப்போது நீங்கள் பேக்கை கட் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை செக் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும், எதுலையாவது செட் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வச்சு எடுத்துட முடியாது இல்லையா, நம்மளை இன்னும் கை கட் பண்ண வேண்டியிருக்கு, நம்மளுக்கு தேவைப்படுது. இதுவும் ஏற்கனவே பெரிய சைஸ் ப்ளவுஸு, அப்போ நம்ம வந்து எடுத்தோடனே வச்சிட முடியாது. நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். ஒன்று அந்த பக்கம் ஒட்டு போடுற மாதிரி வருது, இல்லாட்டி இந்த பக்கம் ஒட்டு போடுற மாதிரி வருது. இன்னொன்று வேணால் இப்படி செக் பண்ணலாம், தலைகீழாக. எனக்கு இது சூப்பராக செட் ஆகி வருது பாருங்கள். இந்த முக்கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரவுண்ட், அந்த பக்கமும் கழுத்து பக்கமும் ஒட்டு போட வரல, ஆம் பக்கமும் ஒட்டு போட வைக்கல. இனி அப்போ நம்ம இதை இப்படி இந்த இதில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேய்ச்சி விட்டுக்கோங்க, அளவு மாறிட வேண்டாம். மெயின் பீஸ் எப்போவுமே கட் பண்ணும்போது லேஸாக எல்லா பக்கமுமே கொஞ்சம் விட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது துணி இழுத்துடாமல், அதாவது நீங்கள் இழுத்து விடாதீங்க, தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்ட மாதிரியே மேலே ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது 2 கிளாத் இருக்குது இல்லையா, நம்ம அளவு லைனிங் கிளாத்து, ஒரு கிளாத்தை எடுத்துருங்க, நகட்டிருங்க. இல்லை அப்படின்னாலும் அந்த 2 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி, அளவு மாறிடாமல், உள்ளே ஒன்று வெளியேன்னு இருந்துச்சுன்னா உங்களோட அளவு மாறிக்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோ, அதாவது கழுத்தை எப்படி அட்டாச் பண்ணுறது, இன்விசிபிளாக உள்ள கிராஸ் பீஸ் வச்சு வெளியே தெரியாமல் எப்படி இன்விசிபிளாக அந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க சேனலில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக போய் பார்த்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இருந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்த வீடியோ அந்த வீடியோ, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதனால் இதில் வந்து அந்த நெக் ஃபினிஷ் பண்ணதை, நெக்கை கழுத்து தைச்சதையோ ஜாயின் பண்ணதையோ நான் இதில் போடல. நான் இப்போது பார்த்தீங்களா கழுத்தை இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உள்ள கிராஸ் இது நான் தெரியுதா உங்களுக்கு, இப்படி இழுக்கிறேன் இல்லையா, இந்த இழுவை கொடுத்தா மட்டும்தான். நீங்கள் 2 கிளாத்து, மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கிராஸாக எடுத்தால் மட்டும்தான் இந்த இழுவை கொடுக்கும். ஏதாட்டு ஒரு பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு வராது. இப்போது நம்ம வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இப்போ நான் தெரியுது அவங்களுக்கு கழுத்துலாம் இன்விசிபிளாக நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து கிராஸ் பீஸ் இருக்குது. அதாவது திக்னஸ்க்காக, இல்லாட்டி ரொம்ப நைஸாக இருக்கும் இல்லையா, அதுக்காக திக்னஸ்க்காக நான் அதை கொடுத்துருக்கேன். இப்போது இதோட சென்டர் பாயிண்ட்டும் டக்கோட அகலமும் நம்ம ஏற்கனவே நாச் போட்டு வச்சுருக்கோம். இதே அளவில் நம்ம வந்து இதோட ஹைட்டை முதல்ல அளந்துக்க போகிறோம். ஹைட்டும் ரொம்ப முக்கியம். நம்மளோட டக் ஷேப், நம்மளோட கப் ஷேப் பொறுத்து நம்மளோட டக்கோட உயரத்தை நம்ம போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஸ்டிச்சிங்கில் இது நல்ல பக்கம் இருக்குது. ஸ்டிச்சிங் எவ்வளோ ஹைட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து அந்த பட்டி பொறுத்துறதுக்காக போயிடும். பட்டி பொறுத்துற இடத்த விட்டுட்டு நம்ம இதில் ஸ்டிச்சிங்கில் தானே வச்சுருக்கோம். அப்போ வந்து நம்ம டக்கோட அகலத்தில் வச்சுருந்து இதோட ஹைட்டை நீங்கள் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதே உயரத்தில் இந்த டக்கை நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இனி சென்டர் டாட், ஆமாம், செகண்ட் டாட் வந்து இந்த ஹூக் பட்டி அளவில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். நான் இருக்கா, இதை இப்படி மார்க் பண்ணிக்க போகிறோம். ஹூக் பட்டியில் 1/4 இன்ச்சு நம்ம விட்டுக்கணும். இந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அந்த டக்கை போட்டுக்க போகிறோம். ஏன்னா ஹூக் பட்டி மறைஞ்சிக்கும் இல்லையா. இப்போது இதையும் மார்க் பண்ணியாச்சு. இதோட நீளம் 2வது டாட்டோட நீளத்தை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இனி ஆர்ம் டாட்டோட நீளத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதையும் மார்க் பண்ணிட்டோன்னா 3ம் ஒரே இடத்துல சந்திக்கிற இடத்த உயரத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். இதையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 3ம் ஒரு முக்கோண வடிவில் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகணும். முக்கோணம் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த 3ம் ஒரே மிட் பாயிண்டில் நம்மளுக்கு கப் ஷேப்பை வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக தூக்கி கொடுக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் கப் ஷேப் வந்து இது இப்படி தான் கிடைக்கும். கிடைச்சா உங்களுக்கு பெர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து வந்துடும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம். தைக்கும்போது எந்த ஒரு இழுவையும் இழுக்காதீங்க. கிளாத்தை இழுத்தா நீட்டாக வரும்னு சில பேர் இழுக்காதீங்க. நான் பார்த்தீங்களா, இப்படி இழுத்தா உங்களோட ஷேப்பே வராது. டக்கும் நீட்டாக தையல் விழாது. நீங்கள் இழுக்காதீங்க. நான் காமிக்கிறேன் இல்லையா, இப்படி காமிச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை தேய்ச்சி விட்டுக்கோங்க. டக்கோட அகலத்தில், அதாவது நாச் போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதனால் அதை அளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயரத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? நான் இழுக்கவே இல்லை, அப்படியே தான் பிடிச்சி இது ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே டக்குக்கு வந்து 2 வாட்டி தையல் போடுறதில்ல ஸ்ட்ராங்குக்காக. நான் இப்போ என்ன தெரியுதா, அந்த ஸ்டிச்சிங்லேயே அந்த நாட்டு விழுந்துடும். ஒரு 2-3 ஸ்டிச்சிங் முடித்து எடுத்தோம்னா 2-3 நாட்டு விழுந்துடும். இது இன்னும் பிரிஞ்சே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் எல்லா டாட் போடும்போதுமே இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இனி நம்ம செகண்ட் டாட்டை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். செகண்ட் டாட் போடும்போது நான் தெரியுதா உங்களுக்கு, நல்லா உயரமாக தூக்கி விட்டாச்சு. இனி செகண்ட் டாட் போடும்போதும் இதோட மார்க்கை நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்கோம். இதில் நம்ம அளக்கில் நம்ம ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். முடிகிற சமயத்தில் அப்படி குறுகலாக கொண்டு வந்துடும். ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம். சென்டருங்கும் போது ஏன் சென்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் ஏற்கனவே இனிமேல் பட்டி பொருத்தும் போது அந்த 1/2 இன்ச்சு போயிடும். அதனால் அதை விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்டர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் முடிக்கும்போது அதை அப்படி ஊச்சாட்டு கொண்டு வந்து நம்ம இதை முடித்து எடுத்துருக்கோம். கிராஸாக கொண்டு வந்து முடித்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு 4 சொட்டை போட்டு தான் இந்த கட்டை முடித்து எடுத்திருக்கேன். இனி ஆம் பக்கத்தில் இந்த டாட்டை போட்டுக்க போகிறோம். ஆம் பக்கம் டாட் போடும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே அதில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆம் டாட்டோட உயரம், அதோட பாதிக்கு மேலே நீங்கள் அந்த 1/4 இன்ச்சை கொண்டு வரக்கூடாது. அப்படியே குறைச்சி அந்த துணியோட ஒட்டை கொண்டு வந்து அந்த டக்கை முடிச்சு விட்ருங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இதை முடித்து எடுத்துட்டோம். இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இந்த கப் ஷேப் வந்திருக்கு. நம்ம எதுலேயுமே இழுக்கலை. கிராஸ் கட் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா எதுலேயுமே நீங்கள் இழுக்கக்கூடாது. பட்டி பொறுத்தினாலும் இழுக்கக்கூடாது, டக்கு போட்டிங்கன்னா இழுக்கக்கூடாது, கழுத்து தைச்சிங்கன்னா இழுக்கக்கூடாது, கை பொறுத்தினாலும் நீங்கள் இழுக்காமல் இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.